இந்த வீடியோல பவர் பிஐல ஒரு டேட்டா எப்படி லோட் பண்றதுன்றது நம்ம ட்ரெயினர் சொல்லி கொடுக்க போறாங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிஐல எப்படி டேட்டா செட்டை லோட் பண்ணுற அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ blank ரிப்போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஹோம் பேஜில் கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இம்போர்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இம்போர்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸல் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்டை நான் ஆல் ஃபைல் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எங்கிட்ட இருக்கிறது ஒரு எக்ஸல் மட்டும் இல்லை, சிஎஸ்வி ஃபைல். தென் உங்கள் சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபார்மேட்டையுமே இந்த ஆல் ஃபைலில் காட்டும். அதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட இருக்க சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் டேட்டா செட்டை தான் நான் லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆகுது, டேட்டா செட் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கனெக்ட் ஆனோடனே எனக்கு லோட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் லோட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் பேஜுக்கே வந்துடும். இன்கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய டேட்டா செட் வந்து பவர் குவரி பேஜுக்கு போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பவர் குவரி பேஜில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா டேட்டாஸை எடிட் பண்ண முடியும். லைக் எப்படி அப்படின்னா ஒரு சிங்கிள் செல்லாக நம்மளால் எந்த எடிட்டும் பண்ண முடியாது. ஒரு காலம் பேஸ் பண்ணி ஒரு ரோ பேஸ் பண்ணி நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியும். இதில் பண்ண வேண்டிய எடிட்டிங் அண்ட் நியூ காலம் ஆட் பண்ணலாம், கண்டிஷனல் காலம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்க்டாப் பேஜுக்கு நம்மளோட டேட்டா செட் வந்துடும். ஸோ ஈஸியாக நம்மளோட டேட்டா செட்டை நம்ம லோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் லோட் பண்ணும் போதே தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் லோட் பண்ணிட்டீங்க, நான் மறுபடியும் பவர் குவரி பேஜுக்கு போகணும் அப்படின்னா இஸ் நோ ப்ராப்ளம். உங்களோட ஹோம் பேஜில் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு மறுபடியும் பவர் குவரி பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பவர் குவரியில் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுங்க. ஸோ மறுபடியும் உங்களோட டெஸ்க்டாப் பேஜுக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் அப்படி டெஸ்க்டாப் பேஜில் டேட்டா செட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சார்ட் வேணும், ஸோ இப்போ நான் ஸ்டாக்கடு பார் சார்ட் வேணும் அப்படின்னா சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எங்கிட்ட டேட்டா அப்படிங்கிறதுல காலம் இருக்கும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கேட்டகிரி வைஸ் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் செக்மெண்ட் எடுத்துகிட்டு போய் லெஜெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ என்னோடய சார்ட் இப்படி நம்ம ஈஸியாக டேட்டாவை லோட் பண்ணி நம்மளால் பவர் பிஐயில் ஒர்க் பண்ண முடியும். ரிப்போர்ட்டில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ கெட் டேட்டாவில் பார்க்கலாம். கெட் டேட்டாவில் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் பண்ண வேணாம், ஹோம் பேஜில் இருக்க கெட் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் எக்ஸல் ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் எக்ஸல் ஃபைல் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பவர் பிஐ டேட்டா சர்வர் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஃபைல் ஃபார்மேட் போகிறீங்க, வெப் எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன கேட்குது, சர்வர் கனெக்ட் பண்ண சொல்லுது. உங்கள் சிஸ்டமில் இருக்க ஒரு நார்மல் எக்ஸல் ஃபைல், சிஎஸ்வி ஃபைல் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று எக்ஸல் சூஸ் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸல் ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸல் ஃபைல் கிளிக் கொடுத்த உடனே சேம் லைக் நம்ம இம்போர்ட்டில் பார்த்த மாதிரியே எக்ஸலில் இருக்கிற ஆலில் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கும். இப்போ நான் காஃபி சேல்ஸ் அப்படிங்கிற டேட்டா செட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னோடய டேட்டா செட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் லோட் கேட்குது. இப்போ நான் லோட் கொடுத்துட்றேன். லோட் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ அந்த டேட்டாவில் காஃபி சேல்ஸ் அப்படிங்கிற இன்னொரு அடிஷ்னல் டேட்டா செட்டுமே எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. சரி, இங்கேயும் நீங்கள் டேட்டாஸை ஈஸியாக சார்ட் போடலாம். இப்போ நான் டோனட் சார்ட் கிளிக் கொடுத்துட்டு காஃபி நேம் பேஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ காஃபி சேல் ஆகுது அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு டோனட் சார்ட் ஈஸியாக என்னால் போட முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கெட் டேட்டாவில் எப்படி டேட்டாவை லோட் பண்ணலாம், இம்போர்ட் டேட்டாவில் எப்படி நம்ம டேட்டாவை பவர் பிஐக்குள்ளே லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். மோரோவர் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா ஜுகுனை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.